எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பாசிட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 74 பாயிண்ட் அப்பு, டவ் ஜோன்ஸ் ஒரு 117 பாயிண்ட், S&P 500 ஒரு 23 பாயிண்ட் அப்புங்க. 2 நாளைக்கு முன்னாடி யுஎஸ் ட்ரேட் கோர்ட் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்வீப்பிங் டாரிஃபை கடுமையா கண்டிச்சு, அந்த ஸ்வீப்பிங் டாரிஃப் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதற்கு எதிராக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பீல் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, யுஎஸ் ட்ரேட் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை டெம்பரவரியா ஹால்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் அப்படின்றது தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுங்க. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியா பாக்குறப்போ 1.20% இறங்கி இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு பக்கமா. கோல்டு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 25 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 8920 இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேலன்ஸ் ஷீட் growth அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 25க்கு 8.2% இருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 24ல 11% இருந்திருக்கு. ஸோ growth அப்படின்றது குறைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் 25ல. ஆனா இந்த ஃபினான்ஷியல் 25யோட growth பேலன்ஸ் ஷீட் growthக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணது யாரு அப்படின்னா கோல்டு தாங்க. ஸோ இந்த கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேலன்ஸ் ஷீட் growthல 1/3 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா 57.48 டன் தங்கத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. டோட்டல் ரிசர்வ்ஸ் அஸ் ஆஃப் March 31, 2025 எடுத்துக்கிட்டோம்னா 879.58 டன்ஸா இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 76.25 lakh crores இருக்குங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபினான்ஷியல் 25ல எஃப்ஐஐஸ் அக்ரஸிவா வித்தாங்க இந்தியன் மார்க்கெட்ல அப்படின்றது. அதை டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வாங்கினாங்க. ஸோ என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ்ல இந்த டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஓனர்ஷிப் அப்படின்றது 10% தொட்டுருச்சுங்க. இது வந்து ரெக்கார்ட் ஹை. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா நெட் இன்ஃப்ளோ டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா உள்ள வந்தது எவ்வளவுன்னா 6.1 லட்சம் கோடிங்க. இதுல Q4 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.9 லட்சம் கோடியா இருக்குங்க. அடுத்து ஐடிசியில ஒரு அப்டேட்ங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ ஐடிசியில ஒரு 12,927 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. அதாவது 2.5% ஸ்டேக் வந்து வித்திருக்காங்க. ஸோ ஐடிசி சமீபத்தில் கொஞ்சம் விலை இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 to 4% பக்கமா விலை இறங்கியிருக்கு. இதே மாதிரி ஐடிசி போன வருஷம் மார்ச் மாசம் ஒரு 3.5% ஸ்டேக் விட்டாங்க. ஸோ மொத்தமா போன வருஷமும் இந்த வருஷமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜேஎல்ஆர்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இந்த ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக்கை இந்த வருஷம் கடைசியில நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம், டெலிவரி அடுத்த வருஷம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த வேரியண்ட்டை வாங்குறதுக்காக உலகம் முழுக்கவே ஒரு 62,000 மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா சொல்றாங்க. இந்தியாவிலையும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. ஒரு 400 பேர் இந்த காரை வாங்குறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்களே, இந்த டிகேட்டோட முடிவில், அதாவது ஃபினான்ஷியல் 30யோட முடிவில் இப்போ இருக்கிற 9 lakh பீப்புள்ஸ் ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்துல 12 lakh பீப்புள்ஸா கூடுவாங்க. அதனால சேல்ஸ் வந்து இந்தியாவிலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரீமியம் பிராண்ட்ஸோட சேல் அக்ராஸ் த செக்டார் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் அப்படின்றது தொடர்ந்து குறையுது. இதை நம்ம எப்பொழுதுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு இந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சிஸ் ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ல இருந்தது இல்லையா, அது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாத்தையுமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிட்டாங்க. 2 விஷயத்தை முக்கியமா பாக்குறாங்க. ஒன்னு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட். எந்த வருஷத்துக்கு பாக்குறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 23, ஃபினான்ஷியல் 24 அண்ட் 25 பாக்குற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இண்டஸ்இண்ட் மட்டும் இல்லைங்க, ஜென்சால் இன்ஜினியரிங், ப்ளூ ஸ்மார்ட் மொபைலிட்டி, இந்த நிறுவனங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், தென் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா விசாரணைகளை தொடங்கிட்டாங்க. அடுத்து டெல்காம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 2025ல நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஜியோ அண்ட் ஏர்டெல் ஆட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா, பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் கஸ்டமர்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஜியோ எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல்ல 26.44 lakh கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் 1.70 lakh கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா 6.4 lakh கஸ்டமர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பிஎஸ்என்எல் 1.55 lakh கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, ஜியோ வந்து பயங்கரமா கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் பிளேயரா வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து அதோட ஷேர்ஸை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி எந்த முடிவுக்கும் நம்ம போயிடக்கூடாதுங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். அவங்களுக்கு இந்த ஆயில் ரிஃபைனரிஸ்ல வர்ற ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இதுல எல்லாம் கிடைக்காது. அடுத்து ஜீரோதால ஒரு அப்டேட்ங்க. ஜீரோதாக்கு ஒரு என்பிஎஃப்சி ஆர்ம் இருக்குங்க, ஜீரோதா கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரோதா என்ன பண்றாங்க, அவங்களோட என்பிஎஃப்சி ஆர்முக்கு ஒரு 100 to 125 crores கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீரோதா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் தாங்க, எல்லாமே வந்து செக்யூர்டு லோன் தான். ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ அப்படின்றது 36 crores இருந்தது. ப்ராஃபிட் வந்து 12.25 crores.
7.2% க்ரோ ஆகுங்க இவங்களோட ப்ராஃபிட் இயர் ஆன் இயர். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் ஒரு அப்டேட்ங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய டாப் 5 மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனியில் இதுவும் ஒன்று. ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுல அக்கௌண்டிங், அதாவது கேஷ் பேலன்சஸ், கேஷ் அக்கௌண்டிங்ல ஒரு சில இர்ரெகுலரிட்டிஸ் இருந்த மாதிரி ஆர்பிஐ பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்க போய் விட்டுருக்கு அப்படின்னா ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு கொண்டு போய் விட்டுருக்குங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மிடிலுக்கு மேல மோஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ்ல அவங்களோட லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சமீபத்தில் தான் அவங்களோட லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை ஒரு சில பிரான்ச்சஸ்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வருது. ஸோ நான் போரா தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். போன குவார்ட்டரும் லாஸ் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்னைக்கு Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சாமர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 8.34% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து 35 காசு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தர்றாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 23. அது போக கம்பெனி வந்து போனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1:2 அப்படின்ற ரேஷியோல. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா 15% ரெவன்யூ கூடியிருக்குங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் கம்பெனி வந்து ஓவர் வேல்யூ தான், நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. கடனும் ஜாஸ்தி. போனஸுக்காக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்குங்க. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி உடைய ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 29.7% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ கூடி இருந்தாலும் கூட 5.2% ரெவன்யூ கூடி இருக்குங்க. இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹையர் ஆப்ரேட்டிங் காஸ்ட், இன்புட் காஸ்ட் தான் இது காரணம்னு சொல்றாங்க. கம்பெனி வந்து ஒரு ₹5.20 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 1, 2025. கம்பெனி இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். 1000க்கு கீழே நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1000க்கு கீழே கண்டிப்பா வரும். வர்றப்ப நம்ம அதை பார்ப்போம். அடுத்து பஜாஜ் ஆட்டோடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 10% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்குங்க. ரெவன்யூ 8% ஏறினாலும் கூட கம்பெனியோட எபிட்டா 6% ஏறி இருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 5% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. பட் ரெவன்யூ 12.5% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹210 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து காஃபி டேவுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 7% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ₹33 கோடி லாஸ். இயர் ஆன் இயர் ஃபினான்ஷியல் 24 Q4 கம்பேர் பண்றப்ப லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்கு. ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டாலும் ரெவன்யூ வந்து 8% ஏறி இருக்குங்க. லாஸ் வந்து 58 கோடியா இருக்கு. லாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்றப்ப குறைச்சிருக்காங்க. பட் இன்னும் நீண்ட நாட்கள் ஆகுங்க. ரிஸ்க்கும் ஜாஸ்தி, கடன் அதிகம். அவங்கள்ட்ட அசெட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்றது ரிஸ்க் தாங்க நம்மளுக்கு. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. நெட் லாஸ் 870 கோடியா இருக்கு. அதாவது 400 கோடிக்கு பக்கமா லாஸ் இருந்தது. இப்போ அப்படியே லாஸ் டபுள் ஆயிருக்குங்க. ரெவன்யூ 62% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த சைடு போயிடக்கூடாது. அடுத்து கிட்டெக்ஸ் கார்மெண்ட்டுடைய ரிசல்ட்ஸ் சூப்பரான ரிசல்ட்ஸ்ங்க. ரெவன்யூ 79% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10% ஏறி இருக்குங்க. இது வந்து ஆல் டைம் ஹை அவங்களோட பேட். ஓவராலா ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 143% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். அடுத்து சுஸ்லான் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து 72.5% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 27.4% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 364% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 200% பக்கமா ஏறி இருக்கு. ரெவன்யூக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்க்கும் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாலே உள்ள வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். டாக்ஸ் கிரெடிட் கிடைச்சிருக்கதா செய்திகள் வந்திருக்கு. இருந்தாலும் இதை நம்ம கன்சிடர் பண்றது இல்லைங்க. ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் எப்பொழுதுமே. அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 26.3% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ ஒரு 15.6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். இது ரீசனபிள் தான். ஹோட்டல் செக்மெண்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. இவங்களும் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் AWL அக்ரி பிசினஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து 28 டைம்ஸ் இருக்குங்க. 30க்கு கீழே இருக்கு, த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்கு. பட் 1 இயர்ல 23% ஷேர் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் காட்டல புவர் பெர்ஃபார்மன்ஸ், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.21 இருக்குங்க. ஸோ ஸ்மால் கேப்பு டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு மேலே போறது வந்து சேஃப் கிடையாது. அடுத்து ஏவிடி நேச்சுரல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரெவன்யூ தென் ப்ராஃபிட் ரெண்டுமே இயர் ஆன் இயர் பேசிஸ்ல குறைஞ்சிருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல கூடி இருந்தாலும் கூட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 2க்கு பக்கமா இருக்கு. அதே மாதிரி இதுக்கும் கடன் வந்து 0.22ல இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்மால் கேப் தென் கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனி அப்படின்னா வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்துங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 15K கொண்டு வந்துடலாம். ப்ரைஸ் டு புக் 1.5 செட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸ்மால் கேப்ல போனோம் அப்படின்னா வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்து டொரண்ட் பவரை பற்றி கேட்டிருக்கிறாங்க. டொரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் 0.5க்கு பக்கமாக இருக்கும்.
பட் இந்த குவார்டர் வந்து ரெவன்யூ 1.1% குறைஞ்சிருக்கு. பட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு. ஸோ ரெவன்யூ குறைஞ்சு ப்ராஃபிட் ஏறுது அப்படின்னாலே அதுல வேற ஏதோ விஷயம் உள்ள இருக்கு அப்படின்றது அர்த்தம் இல்லையா? இதற்கு என்ன காரணம் அப்படின்னா டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்குங்க. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு 637 கோடி ரூபாய் அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைச்சிருக்கு. தென் அவங்களோட நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சில கெயின் வந்து அவங்க எடுத்துருக்காங்க. அதனால இவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து ஏறி இருக்குங்க. இதை வந்து மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு மார்க்கெட்ல இதை கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. அடுத்து சாம் வர்தனா மதர்சன், நாட்கோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதர்சனை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நாட்கோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கடன் கிடையாது. ஒரு 3000 crores மேல கேஷ் ரிசர்வ்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. தென் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ரெவன்யூ கொஞ்சம் குறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்து ஐடிசி இப்பயும் நம்ம கன்சிடர் பண்ணலாமா 420ஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1, 2, 5, 10ன்னு கன்சிடர் பண்றதுல தப்பே இல்லைங்க. அது மேல போறதுக்கு இன்னும் நாளாகும். டிவிடெண்ட் டேட்டும் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமே அதுல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இன்னும் 400 வரைக்கும் கூட வந்தாலும் வரலாம் இப்போதைக்கு. ஸோ கன்சிடர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து பந்தன் பேங்க் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பந்தன் பேங்கை பத்தி இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஸ்டடி பண்ணோம் இல்லையா? அன்னைக்கே நம்ம பேசியிருந்தோம். ப்ரமோட்டர்ஸ் பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் அவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் அப்படின்றது அதிகமா இருக்கு. உங்களுக்கு பேங்க் வேணும் அப்படின்னா பியூரா பேங்கிங் ஆப்ரேஷன்ஸோட இருக்கிற பேங்க் நல்ல வேல்யூவேஷன் நிறைய இருக்கு. கர்நாடகா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்னு இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அங்க போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்னும் சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 10 மாசத்துக்கு மேல ஆகும்னு நினைக்கிறேங்க. நிலைமை வந்து இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்கு. நேத்து கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல உள்ள போய் அதுக்குள்ள மாட்டிக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஆர்சிட் ஃபார்மாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஸ்மால் கேப் கம்பெனிங்க. இந்த ஸ்மால் கேப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து அவங்களால காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டினாங்க அப்படின்னா இந்த வருஷம் அவங்களால காட்ட முடியாம போயிடலாம். அதாவது போன வருஷம் காட்டின பெர்ஃபார்மன்ஸை விட இந்த வருஷம் அவங்களால அதிகமா காட்ட முடியாது. அப்படி காட்ட முடியல அப்படின்னா ஷேர் பிரைஸ் டமால்னு கீழே விழுவும். அதாவது ஒரு டைம் நல்லா மேலே ஏறுங்க, அடுத்த வருஷம் காட்ட முடியல அப்படின்னா சல்லுன்னு கீழே இறங்கும். ஆசிட் ஃபார்மாலையும் அதான கேஸ். 43% ஷேர் பிரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. 1800க்குலாம் போயிட்டு இப்போ 600 பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் இல்லை ஃபர்ஸ்ட் திங். தென் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 2024ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும் அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இது அடுத்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் 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 சேல்ஸ் க்ரோத் இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் காட்டினாங்க அப்படின்னா அது மேல போகும். பட் கம்பெனிக்கு கடனும் வேற இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.21க்கு மேல இருக்கு. ஸோ ஸ்மால் கேப் கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கிற கம்பெனிக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய வரத்தான் செய்யும். நீங்க வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் நல்ல கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறது கொஞ்சம் மிட் சைஸ் தென் லார்ஜ் கேப்பா மாறுற வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை இருக்கணுங்க. அதுக்கு மத்தியில இது பயங்கரமா மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வரும். 1800, 600, 1000, 500ன்ட்டு போயிட்டு போயிட்டு தான் வரும். ஸ்மால் கேப் கம்பெனி எல்லாமே ஈவன் மிட் சைஸ் கம்பெனில கடனே இல்லாத கம்பெனில நல்ல கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கிற நாட்கோ ஃபார்மாவுக்கே இதான் நிலைமை. நீங்க ஸ்மால் கேப்க்கெல்லாம் எப்படி என்னங்கிறத நீங்க யோசிச்சுங்க. அடுத்து இதே ஆசிட் ஃபார்மால இன்னொரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. நான் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிட்டேன். அதாவது இப்போ 600 இருக்கு. பிஇ வந்து 32. அவர் 900க்கு மேல போயிருக்கிறாரு. அதாவது பிஇ அப்படியே ஒரு 45 ரேஞ்சில் உள்ள என்டர் ஆயிட்டேன் சார். ஆனா 2, 3 தான் கன்சிடர் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்டத்தக்க விஷயம் தாங்க. இப்போ 600க்கு வந்துருச்சு, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. 1, 2, 3 இருக்கிறப்ப ஆவரேஜ் பண்றது ரொம்ப சிம்பிள். நீங்க வாரம் 1 இல்ல மாசம் 1ன்னு வாங்கினீங்கன்னாலே அந்த ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் அப்படின்றது பயங்கரமா கீழே விழுந்துரும். ஸோ 1, 2, 5, 10ங்கிறது சேஃப். இந்த மாதிரி ஸ்மால் கேப்ல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே சனி ஞாயிறுகள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.